கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைகள் விசாரணைக்கு சென்ற சிறுமியிடம் தனிப்பிரிவுக்கு தலைமை காவலர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். வேலியே பயிரை மேய்வது என்ற சொல்லாட்சிக்கு எடுத்துக்காட்டாக மாறிய தலைமை காவலரின் ஒழுங்கீனம் குறித்து அதனால் ஏற்பட்ட விளைவுகள் குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு முக்கிய அங்கமாக விளங்குகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலை. புவியியல் ரீதியான பல்வேறு சிறப்புகளுக்கு உரித்தான இந்த கல்வராயன் மலையும் அதனை சுற்றியுள்ள மலைப்பிரதேசங்களும் அரசால் தடை செய்யப்பட்ட கள்ளச்சாராயம் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனைக்கும் நன்கு அறியப்பட்டதாகும். தற்போது பாலியல் குற்றச்சாட்டு ஒன்றிலும் கல்வராயன் மலை மீண்டும் தமிழக செய்திகளில் இடம்பெற்றுள்ளது. கல்வராயன் மலை அருகே உள்ள வெள்ளிமலையில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்ததாக பெட்டிக்கடை உரிமையாளர் ஒருவரை கரையாளூர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கைக்கு முன்னதாக அந்த பெட்டிக்கடைக்கு விசாரணைக்காக சென்ற கரையாளூர் காவல் நிலைய தனிப்பிரிவு தலைமை காவலர் பிரபு அங்கு தனிமையில் இருந்த பெட்டிக்கடை உரிமையாளரின் 17 வயது இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதோடு பாலியல் இச்சையை தீர்த்து கொள்ளவும் முயன்றுள்ளார். பிரபுவின் தீய எண்ணத்தை உணர்ந்து கொண்ட அப்பெண் சுதாரித்துக் கொண்டு தன்னை காத்துக்கொள்ள பிரபுவை கீழே தள்ளிவிட்டு கதறி அழுதுள்ளார். அழுகை சத்தம் கேட்டு யாரேனும் வந்துவிட்டால் விபரீதம் ஆகிவிடும் என்று அச்சமடைந்த பிரபு உடனடியாக அங்கிருந்து சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து வெளியில் சென்றிருந்த அப்பெண்ணின் பெற்றோர் வீட்டுக்கு திரும்பியுள்ளனர். காவலரின் அத்துமீறலால் பீதியடைந்து சோகமாக காணப்பட்ட தங்கள் மகளை பார்த்த பெற்றோர் விசாரித்த போது தலைமை காவலர் பிரபுவின் லீலைகளை பற்றி அப்பெண் வேதனையுடன் விவரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் தனது மகளை அழைத்துக் கொண்டு விழுப்புரம் டிஐஜி அலுவலகத்திற்கு சென்று தங்கள் மகளுக்கு காவலரால் நிகழ்த்தப்பட்ட கொடுமையை விளக்கி பாலியல் தொந்தரவளித்த தனிப்பிரிவு தலைமை காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரம் சகர டிஐஜியிடம் புகார் அளித்துள்ளனர். புகாரை பெற்றுக்கொண்ட விழுப்புரம் டிஐஜி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு உத்தரவிட்டார். டிஐஜியின் உத்தரவை அடுத்து தலைமை காவலர் பிரபுவை அழைத்து சென்று காவல்துறையினர் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் கச்சிராயபாளையம் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் பிரபுவின் மீது சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணமானது. இதனைத் தொடர்ந்து தனிப்பிரிவு தலைமை காவலர் பிரபு மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த கள்ளக்குறிச்சி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அவரை கைது செய்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தலைமை காவலர் சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் தங்கியிருந்த காவல் குடியிருப்பு அறையின் பூட்டை உடைத்து போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் அறையில் 7 நாட்டு துப்பாக்கிகள், கஞ்சா, ஆன்ஸ் மற்றும் சாராயம் உள்ளிட்டவை இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். தடை செய்யப்பட்ட இந்த பொருட்கள் பிரபுவின் அறைக்கு எப்படி கொண்டுவரப்பட்டது என்பது குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளனர்.